Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ Group 2 டாப்பர் Group 2 இன்டர்வியூ போஸ்ட் கிளியர் பண்ண ஒரு கேண்டிடேட் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எப்படி கிராக் பண்ணாங்க, 4 மாதம் பேபி பார்த்துக்கிட்டு மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, டெஸ்ட் எப்படி கொண்டு போனாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சில பேர் யோசிக்கலாம் டாப்பர் ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. எஸ், உண்மை தான். பட் ஒரு ப்ரிப்பரேஷன் காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக எந்த அளவுக்கு கொண்டு போனால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும், அதுக்கு இந்த மெசேஜ், இந்த டாப்பர் ஸ்ட்ராட்டஜி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், பார்த்துடலாம். இன்றைக்கி மார்ச் 13 வெனஸ்டே அவங்க ஜாயின் பண்ணுறாங்க ஜாபில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். சரிங்க, பார்த்துடலாம். அந்த மெசேஜ் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இது என்னடா நீயே டைப் பண்ணாமல் இருக்குது அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அவங்க சென்ட் பண்ண மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் லெஃப்ட்டில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரைட், பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க பேசினது ஸ்ட்ராட்டஜியில் சோர்ஸ் பாருங்கள். பிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் என்னோடய சோர்ஸாக எடுத்திருக்காங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது, ஒரு எக்ஸ்ட்ரா புக் கூட நான் வந்து வாங்கலை. லக்ஷ்மிகாந்த் மட்டும்தான் பாலிட்டிக்கு இனிஷியலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, அப்போ என்னது அவங்க சொல்ல வர விஷயங்கள், சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள் சொல்லிட்டாங்க. ஓகே, இது நீங்கள் எந்த ஒரு அகாடமி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்கூல் புக் எல்லாத்தையும் இருக்க போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப வந்து முக்கியம். ஒரு டாபிக் எடுத்தால் 6 to 12 எங்கெல்லாம் இருக்கும் அதை ஃபுல்லாக முடித்தேன். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்திருக்கு. 6th கொடுத்துருப்பாங்க, 8th கொடுத்துருப்பாங்க, 11th இருக்குது, 10th இருக்குது, 12th இருக்குது. ஓகே, இந்த டாபிக் 6th, 10th, 12th எலாபரேட்டாக இருக்கும். 8th and 10th ஒரு 4 லைன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்கூல் வைஸாக படிக்காமல் அந்த ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக நீங்கள் கம்பைல் பண்ணி ஆகணும். அதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் முகல் இருக்குது அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ ஒரு டாபிக் என்ன பண்ணுறாங்க, வெளியே எங்கேயுமே போகலை, ஒரு அகாடமி பார்க்கல. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு டாபிக் இருக்குன்னா எல்லா ஸ்டாண்டர்டையும் கம்பைல் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு பெரிய சயின்டிஃபிக் மெத்தட் வேணுமா? தேவை கிடையாது. இது எல்லாருமே பண்ண முடியும். எல்லா டாப்பரும் பண்ணலாம், ஒரு பிலோ ஆவரேஜும் கண்டிப்பாக பண்ண முடியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது, என்னோடய நோட்ஸ் தான் எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. அப்போ நோட்ஸ் மேக்கிங்க்கும் அதுக்கான முக்கியத்துவம் இங்கே வந்து இருக்குது. அடுத்தது, சிலபஸ் ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸில் கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு தான் அடுத்த விஷயம் நீங்கள் வந்து போகணும். நான் வந்து அகாடமி போகிறேன், நிறைய ஜாயின் பண்ண போகிறேன், அதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை தெளிவாக நீங்கள் வந்து படிக்கணும். ரைட், அடுத்த விஷயம் வந்து பாருங்கள், ரிவிஷன் தான் எனக்கு ரொம்ப கை கொடுத்தது ப்ரோ. ஒரு டாபிக் நல்லா மண்டியில் ஏறுற வரைக்கும் திரும்ப படித்தேன். ஒரு டாபிக் மினிமம் அவங்க 5 times படித்தாங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க. மினிமம் ஒரு டாபிக் இருக்குன்னா 5 times அவங்க படிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அதை தவிர்த்து வேறு வழியே வந்து இல்லை. ஓகே, ஒரு டாபிக் இருக்குது, அந்த ஒரு டாப்பிக்கை நான் 10 புக்கில் படிக்கிறத விட அந்த 10 புக்கு படிக்கிற டைமில் ஒரே டாப்பிக்கை ஒரே புக்கில் திரும்ப படித்தா பெட்டராக வந்திருக்கும். இது அவங்களோட நார்மல் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து பார்ப்போம். தென் டெஸ்ட்லாம் நீங்கள் கொடுத்து தான், நம்ம அகாடமி தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஸோ டெஸ்ட் வந்து சால்வ் பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் வந்து பாருங்கள், இதை தவிர்த்து லாஸ்ட் 3 month ஃபுல்லாக நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணேன். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கிறீங்க, ஒரு அகாடமி போகிறீங்க, டெஸ்ட் பேட்ச் போகிறீங்க, எல்லாமே இருக்கட்டும்ங்க. டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் பேப்பர் பார்த்துட்டு போங்க. நம்ம லாக்டவுன் சீரீஸ் அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தோம். அங்கேருந்து ஒரு 30-40 கேள்விகள் லட்டு மாதிரி கேட்டிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 3 மாதம் ப்ரீவியஸ் பேப்பர் மட்டுமே சால்வ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் பேப்பர் படிக்கும் போது நம்ம டவுட் வரும், இதை படித்தா வருமா வராதான கேள்வி வந்து வரும். ரிஸ்க் எடுத்து தாங்க ஆகணும், ரிஸ்க் எடுத்து தான் படித்தாகணும். ஸோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது, யூடியூப்பில் கிடச்ச ஃப்ரீ டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணேன். ஓகே, யூடியூப்பில் நிறைய நம்ம எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ் நம்மள வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி பண்ணியிருக்காங்க. பட் இந்த விஷயத்தில் அவங்க பண்ணது என்னென்னா, எல்லாத்தையும் டவுன்லோட் மட்டும் பண்ணி வைக்கல, செலக்டிவாக ஒரு 4 மட்டும் சூஸ் பண்ணாங்க. அதை 4 மட்டும் திரும்ப ஃபாலோ பண்ணாங்க. முடிஞ்சது, அவ்வளோதான். பாருங்கள், டெஸ்ட்டுக்கு நான் இதை மட்டும் தான் பண்ணேன், வேறு எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. ஓகே, முக்கியமாக அவங்க 4 மாதம் பேபிக்கு ஒரு மதராக இருந்துக்கிட்டு ப்ரிப்பரேஷன் கொண்டு போயிருக்காங்கன்னா நம்மளால் முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து முடியும். அப்போது பிலிம்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே கிடையாது. ஸ்கூல் புக்ஸை திரும்ப ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, டாப்பிக்கை கம்பைல் பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்காங்க, நம்ம டெஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் அதில் ஒரு பார்ட்டு தான், நம்ம ஒரு ப்ரொமோஷனாக வந்து கிடையாது. ஓகே, அப்போது ப்ராப்பர் ரிவிஷன், ப்ராப்பர் ஸ்கூல் புக் நோட்ஸு, இது மட்டும் போதுமானது பிலிம்ஸை கிராக் பண்ணுறதுக்கு. ஒரு இன்டர்வியூ போஸ்ட் அவங்க கிராக் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ண முடிஞ்சது? ப்ராப்பர் ரிவிஷன், ப்ராப்பர் நோட்ஸ் தான். இது எல்லாராலையும் பண்ண முடியுமா? பண்ண முடியுதா? நீங்களே சொல்லலாம். எந்த ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கோ இல்லை சயின்டிஃபிக் மெத்தடோ 10 மணி நேரம் 8 மணி நேரம் கிடையாது. 4 மாதம் பேபியை பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. அதை வச்சு படிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இவங்க அதில் சாதிச்சும் காட்டியிருக்காங்கன்னா
எல்லாராலையும் நிச்சயமாக பண்ண முடியும். இது ப்ரிலிம்ஸ்க்கு. ரைட். அடுத்து மெயின்ஸ்க்கு பாருங்கள். மெயின்ஸ்க்கு கொஞ்சம் டீட்டெயிலாக கொண்டு போயிருக்காங்க. ரைட். மெயின்ஸ் டீட்டெயிலாக படித்தனால அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்? ப்ரிலிம்ஸ்க்கே கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுட்டாங்க. நான் திரும்ப சொல்லியிருப்பேன், ப்ரிலிம்ஸ் வேறு மெயின்ஸ் வேறு கிடையாது, லிங்க் பண்ணி படிங்க அப்படின்னு. லக்ஷ்மிகாந்த் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கே படிச்சிட்டிங்கன்னா மெயின்ஸுக்கு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தனியாக படிக்க வேண்டாம். அப்போது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவங்க தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட். அடுத்தது சோஷியல் இஷ்யூஸ் ஃபுல்லாக சர்ச் பண்ணி படிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த எய்ம் தமிழ்நாடு யூடியூப் சேனல் இருக்குல்லையே, அதை வந்து இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரைட். அதாவது நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறோம், இதான் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா இது உண்மையான மெசேஜ், நான் அப்படியே வந்து இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? அவங்க மிஷன் 60 அப்புறம் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இந்த சோஷியல் இஷ்யூஸ் நான் படிக்கும் போது எல்லாருக்கும் நான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஒரு டாபிக் இருக்குது, ஒரு பாவர்ட்டின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த பாவர்ட்டியை ஸ்கூல் புக்கில் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் பாருங்கள், ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வைங்க, ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு பெரிய அகாடமி நம்பியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ஒரு டாப்பிக்கை டிசிப்ளின் நோட்ஸ் எடுத்தாலே போதுமான நான் சொல்லியிருப்பேன். அதை தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. மெயிட்ஸ் ஃபுல்லாகவே ஒரு டாப்பிக்காக எடுத்து அதை நல்லா டீகோட் பண்ணி ஃபுல் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். புரியுதா? இப்போ ஒரு பாவர்ட்டி இருக்குது, இல்லைனா ஒரு பிரசிடென்ட் டாபிக் இருக்குன்னா அந்த ஒரு டாப்பிக்கை ஸ்கூல் புக்ஸு, கூகுளு, மற்ற டெஸ்ட்டு விஷயங்கள், டெலகிராமில் போகிற ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி நோட்ஸாக மேக் பண்ணியிருக்காங்க, அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸுக்கு வெறும் 6லேருந்து 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. சயின்ஸுக்கு வேறு எங்கேயுமே அவங்க வந்து போகவே கிடையாது. டெக்னாலஜி சிஏ மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதை நோட்ஸ் எடுத்துருக்காங்க நெட்டில் இருந்து. நான் சொன்னேன்னா கூகுள் பண்ணி நோட்ஸ் எடுத்துருக்காங்க. அப்புறம் நியூஸ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டெஸ்ட்டு பாருங்கள். மெயினாக இந்த தமிழ்நாடு டிஎன்சியில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 15 டெஸ்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட்டை மட்டும் திரும்ப ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுத்த டெஸ்ட் பேட்சும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதெல்லாம் தாண்டி நம்ம பேட்சை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டும் இது வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே 180 மார்க்குக்கு எழுதி பார்த்துருக்காங்க. இதாங்க முக்கியம். மெயின்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும், அதை தவிர்த்து வேறு பண்ண முடியாது. லாஸ்ட் 1 மந்த்து தான் 300 மார்க்குக்கு நான் ஃபுல்லாக எழுதி பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க பேபி வந்து இருந்திருக்கு. ஓகே, இது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் அவங்க இந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை கிராக் பண்ணி இன்டர்வியூ முடிச்சுட்டு இப்போ வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான போஸ்ட் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரைட். அப்போது சிம்பிளாக வச்சுக்கலாம். ப்ரிப்ரேஷன் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு மெயின்ஸ் இருக்குது, எல்லாமே ரைட். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படித்தாங்களா? கிடையாது. 12 ஹவர்ஸ் கிடையாது. நிறைய பண்ணாங்களா? கிடையாது. சிம்பிள். ஸ்கூல் புக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, கம்பைல் பண்ணியிருக்காங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எங்குமே அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகவே கிடையாது. இவங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குன்னா 500 ரூபா டெஸ்ட் பேட்ச் போடுறோம், எல்லாருமே யூடியூப்பில் போடுறாங்க. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் இதில் வருமா வராதுன்ற கேள்வி மைண்டில் ஓடிட்டே இருக்கும். பட் இவங்க ஒரு விஷயம் மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ணாலும் சரி, ஒரு சோர்ஸை 2 சோர்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியாகணும். 4 பேட்ச் ஜாயின் பண்ணால் 4 பேட்ச்லையும் கொஷின்ஸை வாங்கி வச்சுருப்பீங்க. என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் கிடையாது. மல்டிபிள் ரிவிஷன் அவசியமான ஒன்று தான். ஓகே, அப்போ இவங்க பண்ணுற வரைக்கும் ஸ்கூல் புக்ஸு, டாபிக்ஸு, ஒரு சில டாப்பிக்கு வெளியே போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மிகாந்த் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸுக்கு வேணும், மெயின்ஸுக்கு வேணும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க? சிலபஸை கம்பைல் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாங்க. மெயின்ஸுக்கு ஈஸியாக முடிஞ்சு போச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிலிம்ஸுக்கும் படித்தாங்க, மெயின்ஸுக்கும் படித்தாங்க. சயின்ஸ் 6 to 10 படிச்சிருக்காங்க, ப்ரிலிம்ஸுக்கும் படிச்சிருக்காங்க, மெயின்ஸுக்கும் படிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஒரே விஷயம் மட்டும் தான், பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. சோர்ஸை ஃபில்டர் பண்ணியிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, கிளியர் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டாங்க. இது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ண முடியுங்க. நான் சொல்கிற மினிமம் ஒரு 5 மணி நேரம் சாலிடாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும். வேறு எந்த விஷயமும் வேண்டாம். ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் கொஞ்சம் வெளியே சோர்ஸை கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா ப்ரிலிம்ஸில் பார்த்துக்கும்போது ஒரு 40 கேள்விகள் டேரெக்டாக சமச்ச புக்கில் கேட்டாங்க. ஒரு 30 கேள்விக்கு கொஞ்சம் வெளியே கீழே வந்து நாங்கள் வந்து இதையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராப்பராக சால்வ் பண்ணும்போது அட்டன் பண்ண முடிஞ்சது. அதை தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. 3 மாதம் சால்வ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே. அப்போது அந்த ஒர்த்தை திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம லாக்டவுன் சீரிஸ் போடும் போது நிறைய பேர் ஒழுங்காக ஃபாலோ பண்ணவே இல்லை. ஃபாலோ பண்ணவங்க 30 கேள்விக்கிட்ட சாலிடாக போட்டு வந்தாங்க. நான் ஓப்பனாக சொன்னேன், இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் சேலஞ்ச், இதை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் புக்கே டச் பண்ணாமல் 30 கொஸ்டின் போட முடியும் அப்படின்னு அதுதான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இது எல்லாராலையும் பண்ண முடியுங்க. பிலோ ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ், ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பர், நீங்கள் 1 lakh பே பண்ணியிருக்கீங்க, 1000 ரூபா பே பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் கவலையே கிடையாது. சிம்பிளாக உட்காந்தா தினமும் 5 மணி நேரம் சென்ட் பண்ணால் 3-4 மாதத்துக்குள்ளே ப்ரிலிம்ஸையும் கிளியர் பண்ணலாம். அடுத்து வர 3 மாதம் கழிச்சு மெயின்ஸையும் கிராக் பண்ண முடியும். இது ஒரு டாப்பர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்களால் பண்ண முடியாதா? அதுவும் ஒரு 4 மாதம் பேபி வச்சுக்கிட்டு படிச்சிருக்காங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா வீட்டில் மாமியார் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அதுக்கும் மேலே குழந்தை இருக்குது, அதெல்லாம் வச்சு அவங்க படிச்சிருக்காங்கன்னா இது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அவங்களால பண்ண முடியுது, உங்களால் பண்ண முடியாதா? எஸ், பண்ண முடியும். எல்லாருக்கும் அதே ஸ்கூல் புக்கு தான், அதே சோர்ஸ் தான், அதே டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான், அதே டிஎன்பிசி தான். சால்வ் பண்ண முடியுமா?
சால்வ் பண்ணலாம். இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா கூட இன்றைக்கி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நிமிஷம் இது வரைக்கும் இழந்தது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலும் எதுவும் குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது. இந்த செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். முடிஞ்சு போனதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. படிச்சிருக்கலாம் படிக்கல விட்டுருங்க. இதுக்கப்புறம் படித்தா முடியுமா? நிச்சயமாக வந்து பின்னாக்க முடியும். வரப்போகிற குரூப் 2 குரூப் ஒன்று அட்டன் பண்ணி கிராக் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக முடியும். இது வெறும் மோட்டிவேஷனுக்காக மட்டும் கிடையாது. ரியாலிட்டி, ஃபேக்ட், ப்ராக்டிக்கல் திங்க் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அட்டன் பண்ண முடியும். இவங்க சொல்லியிருக்க எல்லா விஷயமே சாதாரணமான விஷயம்தான். இவங்களால் பண்ண முடியும்னா உங்களாலையும் பண்ண முடியும். ஓகே, இன்னும் 2 பேர் கிராக் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆல்மோஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ எல்லாராலுமே ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்ண முடியும். நம்பிக்கையாக படிங்க, நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே கொண்டு வராதிங்க. நிச்சயமாக ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.